தமிழ் சம்பவ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாருமே வந்துட்டு இவரை பற்றி ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் நம்மளுடைய மறைந்த பாரதி ராஜா அவங்களுடைய மறைவுக்கும், கே பாக்கியராஜ் சார் அவருடைய மறைவுக்கும், அதுக்கப்புறம் ஆர்பி சௌத்ரி சார் அவங்களுடைய மறைவுக்கும் மட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய முக்கியமான திரை சம்பந்தப்பட்ட முக்கியமானவங்களுடைய மறைவுக்கெலாம் ஏன் இவர் வரமாட்டுறாரு, ஏன் ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய ஈகோவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் தனக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அதனால் நான் இப்படி தான் இருப்பேன், நான்லாம் யாரையும் போய் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலகணம் பிடிச்சி போய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நெகட்டிவாகவே இவரை பற்றி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலை அஜித் தான். அஜித் ஏன் வரமாட்டேங்கிறாரு, ஏன் எந்த ஒரு விஷயத்துக்கும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு, எலெக்ஷன் டைம் மட்டும் வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக இருந்துட்டு ஓட்டு போட்டு போனார், அது பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னோம். இன்னொரு பக்கம் திரைத்துறையில் வந்து மறைந்த இந்த மாதிரி இமயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஏன் வந்து பார்க்கல, முக்கியமானவங்க இல்லையா இவங்கெல்லாம். அப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை அவங்களோட டைரக்ஷனில் நடிக்காததுனால தான் இவர் வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறாரு, அவங்களோட டெத்துக்கெலாம் வரல, ஏன் இவங்க டைரக்ஷன் நடித்தா மட்டும்தான் அந்த இரங்கலுக்குலாம் வரணுமா, அவங்களோட டெத்துக்கெலாம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னா, அவர் இங்கே சென்னையில் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஃபாரினில் இருக்கார். இன்னொரு விஷயம், கார் ரேஸில் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மூவி நடிக்கிறேன்றது வந்து அது செகண்டரின்ற மாதிரியும், தனக்கு பிடிச்ச தன்னோட பேஷன், நான் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், எனக்கு என்ன பிடிக்கும், ஃபஸ்ட்டு ஆக்டிங்கை விட எனக்கு வந்து கார் ரேசிங் பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். முதல் அவர் மாடலிங் வரும்போது அவரை நடிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் அப்போவுமே அவருக்கு வந்து நான் கார் ரேசிங் தான் பிடிக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அஜித்தை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்களா? அஜித் ரசிகர்களுக்கெலாம் அவரை பற்றி A to Z என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறார், இப்போ எங்கே இருக்கார், என்ன பண்ணி எல்லாருமே தெரியும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம்ல, யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் வரமாட்டுறாரு, ஏன் கலந்துக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கும் யோசிக்க தோன்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இந்த பப்ளிக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடாது. எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் இப்போ நம்மளுடைய ரசிகர்கள் நம்மளை பார்த்துனே தலை அஜித் தலை அப்படின்னு வந்து சத்தம் போடுவாங்க, ஓடி வருவாங்க, பேட்டி எடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்மளை யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது, எதுவும் பேச முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, எலெக்ஷன் டைம் ஓட்டு போட வந்தார் இல்லையா, அந்த ஓட்டு பூத்துலேருந்து வெளில வரும்போது எல்லா மீடியாக்காரும் அந்த மைக்கு கொண்டு போய் அவர் முகத்தில் அப்படி போட்டு என்ன சொல்கிறது, அவருடைய முகத்துக்கு நேராக மைக்கு கொண்டு வந்துட்டு நீட்டினாங்க. அப்போ சட்டுன்னு ஒரு நிமிஷம் அவர் கோவப்பட்டார். அது வந்து ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேட்டி கொடுக்க போகிறாங்க, இல்லைனா அவங்க பாட்டு கடந்து போக போகிறாங்க. நீங்கள் கொண்டு போய் அவர் மைக்கே அவர்கிட்ட முகத்தில் நீட்டோன்னே அவர் ஒரு செகண்ட் கோவப்பட்டார். அது யாராக இருந்தாலும் அந்த டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதை என்ன நம்ம சொல்ல தலை அஜித்துக்கு வந்துட்டு இதுதான் கோவம்னே சொல்லலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக என்னால் வர முடியல அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட ஆறுதலை தெரிவிக்கிறார். ஃபோன் பண்ணியே பேசுகிறார், என்னால் வர முடியல, தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நான் வந்துட்டு அங்கே ஃபாரினில் இருக்கேன், ஸோ என்னால் வர முடியல, வந்து பார்க்க முடியலன்னு தன்னுடைய இரங்கலை அவங்களுக்கு தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைமில் மீடியா மேலே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே திரைத்துறையை சார்ந்த எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன கோவத்தோடு இருக்காங்க. என்னென்னா, எந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு தெரியாமல் எல்லா மீடியாக்காரங்களும் ஓடி வந்துட்டு மைக்கை நீட்டுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் டெத்து வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் எவ்வளோ துக்கத்தோடு வந்திருக்கேன், அந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன், அங்கே வந்துட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போது ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாக்காரங்க அப்படின்னாலே சினிமாக்காரங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கோவத்தோடு ஒதுங்கி தான் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும்ல. இப்போது ரீசெண்டாக பாக்கியராஜ் ஐயா அவங்க இறந்ததுக்கு வந்துட்டு அவங்க பூர்ணிமா பாக்கியராஜ் தன்னோட துக்கத்தை வெளியில் காட்டவே முடியல. ஏன்னா எல்லா கேமராவும் அவங்க மேலே தான் ஃபோக்கஸில் இருக்குது. அவங்க வந்து தன்னோட மனசை உடச்சி அழுகக்கூடிய அந்த இடத்துல கூட அவங்களால அழ முடியல. ஏன்னா மீடியாக்காரங்க பார்க்குறாங்க, நம்ம ஏதாவது வேறு மாதிரி மனம் திறந்து அழுதுட்டோம் பேசிட்டோன்னா அதையே வேறு மாதிரி எடுத்து போட்டுடுறாங்க. இங்கே ஒரு விஷயம் நடக்குது, உண்மை என்னன்னு வெளியில் காட்ட மாட்டேங்கிறாங்க, ஆனால் அது ஆப்போசிட்டாக வெளியில் வந்துட்டு சேனலெல்லாம் போட்டு விட்டுறாங்க, யூடியூப்லலாம் போட்டு விட்டுறாங்க, சோஷியல் மீடியாவில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருத்தமாகவே நடிகர் பார்த்திபன் அவங்க சொல்லிட்டுருங்க. அதே மாதிரி தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் அவங்க இறந்தப்போ கூட இளையராஜா, நம்ம இசைஞானி இளையராஜா போய் பார்க்கும்போது மீடியாக்காரங்க பின்னாடியே போயிட்டு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன அது நல்லாவா இருக்குது பார்க்கும்போது. தன்னோட நண்பர்
என்னோட உயிர் நண்பர் இறந்துட்டாரு, அந்த துக்கத்தோடு வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து மீடியாக்காரங்க பேட்டி கொடுங்கன்றாங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு நெகட்டிவான ஒரு க்ரியேட் பண்ணுது. ஒரு நேரத்தில் வந்துட்டு சோஷியல் மீடியா மக்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் ரீச் ஆகுது, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, சில இடத்துல சில பேர் நெகட்டிவான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறாங்க. சமீபத்தில் வந்துட்டு மீடியானாலே ரிப்போர்ட்டர்ஸ்னாலே சினிமாக்காரவங்க தவிர்க்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் ஜெனூனாக நடந்துக்கோங்க. பப்ளிக்கிட்டன்றத விட இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஜெனூனாக நடந்துக்கோங்க அப்படிங்கிறதான் என்னோடய கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். பாக்யராஜ் ஐயா இறந்தப்போ வந்து ஏகப்பட்ட கட்டுக்கடங்காத கூட்டம், அவ்வளோ மக்கள். ஏன்னா எல்லாருமே ஐயோ இவர் இறந்துட்டாரே, இவரை யாருமே எதிர்பார்க்கல, இப்போ தானே எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தார், இப்போ தானே வாக்கிங் போனார், நேற்றுலாம் இந்த நேரம் எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் காலையில் பார்த்தா இறந்து கிடக்கு. யாராலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து பார்க்க எல்லாருமே வராங்க, எல்லாருமே இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. அங்கே கூட பாருங்கள், மீடியாக்காரங்க ஒரு பக்கம் மைக்கை வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பேட்டி எடுக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே வந்து துக்கம் நடந்திருக்குப்பா, நீங்கள் அதை பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து செலிப்ரிட்டி வந்திருக்காங்களா, அவங்க கூட செல்ஃபி எடுக்கலாமா, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாமா, இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. ஹாப்பியாகவும் இருப்பாங்க, துக்கமாகவும் இருப்பாங்க, எல்லாமே கலந்தது தானே இந்த மனுஷ வாழ்க்கை. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.